குருவே சரணம். ஜாதகமும் கைரேகையும் அப்படின்னு ஒரு தலைப்பு. இங்க ஜாதகத்துல பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு மணி 9. இந்த 9 மணிக்கு தமிழ்நாடு பூரா எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஜாதகத்தை கணிச்சோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பஞ்சாங்கத்தில் கணிச்சாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டரில் போட்டாலும் சரி, ஒரே மாதிரி தான் வரும். அப்போ பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் ஒரே வெயிட்டாக, ஒரே ஹைட்டாக, ஒரே கலராக, ஒரே உயரமாக இருக்குமானா இருக்காது கண்டிப்பாக. ஆனால் ஜாதகத்துக்கு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும் ஒரே மாதிரி வரும் தான் சொல்ல முடியும். ஆனால் கைரேகை என்பது அப்படி அல்ல. அந்த பிறந்திருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் கைரேகைமாகும். அப்போ அந்த ஜாதகத்தையும் கைரேகையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் வெளிப்படுகிறது. அப்போ இந்த நான் கடந்த 42 வருஷமா என்னோட நேரில் வர்றவங்களுக்குள்ள ஜாதகத்தையும் கைரேகையும் பார்த்து தான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. அப்போ நேரில் வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நான் அவங்க ஜாதகத்தையும் கைரேகையும் பார்க்கும்போது சில வித்தியாசங்கள் வருது. இது எதனால வருதுன்னு யோசிக்கிறப்போ, இவங்க பிறந்த நேரத்தை கொண்டு வந்து கொடுக்குறப்போ அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம். இது நிறைய காரணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் இங்கே பதிவிட முடியாது. ஆனால் உங்கள் கைரேகை, உங்கள் ஜாதகம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழி இருப்பதை கண்டறிந்து விடலாம். ஜோதிடம் மாறலாம், ஆனால் கைரேகை மாறாது. இந்த கைரேகை சாஸ்திரம் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். நான் நிறைய கைரேகை வகுப்புகள் சென்னையில், திண்டுக்கல் எல்லாம் 2009 2024 வரைக்கும் நடத்தியிருக்கிறேன். இப்போ நடத்துறது இல்லை, ஆனால் நடத்தலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. கைரேகை யாராவது கற்றுக்கணும்னு நினைச்சாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். கைரேகையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்னை சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் எம்ஜிபி, 42 வருட ஜோதிட கைரேகை அனுபவ ஆராய்ச்சியாளர். வாழ்த்துக்கள்.